மகன் சொல்லி கேட்டாங்கண்ணா. நீ நாட்டு மகன் சொன்னேடா உனக்கு. வணக்கம் போட்டுக்கமா. அவர் என் ஜாமானு ஜட்டிக்கு போட்டுக்கிறாரு. ஜட்டி பச்சா அவன் உள்ள போடுவான், வெளியே போட்டுங்கிறாரு. அது ஏன் அப்படி போறாரு? பணங்குதுல பணம் காட்டுறாரு. என் ஜட்டில இவ்வளவு பணங்குதுன்னு. இந்த அம்மா யாரு? அவன் இளவாச்சம்மா, என்னுடைய மகள். இதை விட சின்னதா தெரியல. என்னடா இது ஃபேமிலியே செட் ஆகலையா? ஒரே பால் மாதிரி இருக்கு உனக்கு. நீங்க எப்படின்னா நினைச்சுக்கோங்க. எங்க அம்மா வந்து முதல்ல வணக்கம் போடுங்க. வேலைக்கு வந்தேன். இங்க பாருமா, எங்க அம்மா வந்து வணக்கம் போடுறாங்க. இல்ல அப்படி கிடையாது, ஏதோ கோயம்புத்தூர்ல நடந்துட்டு இருக்குது. குழப்பம்லாம் இல்லப்பா. எங்க அம்மா இறந்துட்டாங்க. சரி விடுப்பா. சரிம்மா, நாட்டுப்புற சிறப்பா ஆடு. நானும் ஆடினா எல்லாரும் குத்துவாங்க. அதெல்லாம் வேணும். முதல்ல எங்க அம்மா வந்து வணக்கம் போடணும். எங்க அம்மா மகாராணி என்ன நல்லா இருப்பா. கேக்குறாங்க. மொத்த பெருந்தா பாய்ங்களா. என்னடா ஏண்டா மகாராணி மரியாதை கொடுறா. ஓ நீ ஆடு பாருங்க. ஜல் ஜல்ல நார கையா குறிஞ்சியில பூ மலர்ந்து குறுங்குதடி தன்னாலே. குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி தன்னாலே. குறிஞ்சியில பூ மலர்ந்து குறுங்குதடி தன்னாலே. குறுகுறுக்கும் பண்டிரடி பறக்குதடி தன்னாலே. தத்தனத்தனா தரதத்தனா தத்தனனா. கைதாடு. சிறப்பு. மோ சூப்பராஞ்சுமா. உன்னால கழுக முடி போடு. உன்னால கழுகுன்னு கழுவிட்டேன். உன்னால சூப்பராஞ்சி டான்ஸ். உன்னால டான்ஸ்னா தான் டான்ஸ். உன்னால கீன்னு கீச்சு பாரு. மோயால சூப்பரான பாரு. மோயால கீன்னு. ஏன்டா எங்க ஆயால இருக்கிற எங்க அம்மால இருக்கிற நீ எல்லாரும் யூஸ் பண்ணியா? மரியாதை கெடுத்துக்குவேன். யாரு கேட்டாலும் புது மாடலுமாப்பா. எவனா சண்டை போடாம போட வரலங்க எத்துனே தான். ஏய் உம்மால என்ன உம்மால எங்க அம்மா எல்லாம் இழுக்காத. யா எங்க அம்மா எடுத்துட்டு நாங்க ஒப்பனை எடுப்பேன். இசும்போ பனிக்கு குளிர் போகாதீங்க. நான் இசும்போ அவனா ஜாலியா இருக்கான். ஐயா வரங்க. என்ன மறுபடியும் கை கொடுக்க வருவாரா? ஓ எனக்கா கையே கொடுக்க மாட்டேன்டா. நல்லா எங்க ஓஹோ எனக்கு கை கொடுத்துட்டாரு. ஐயா வர சூப்பராஞ்சி டான்ஸ். சரிங்க. இதுவரை நாங்கள் நாட்டிய பார்க்காத நாட்டியத்தை பார்த்திருக்கோம். இந்த நாட்டியத்திற்காக சிறப்பு நாடு வேண்டுமா, நகர் வேண்டுமா, அதெல்லாம் கேட்க மாட்டான். வேண்டுமா? நான் எத்துக்கிற துட்டு தான் காப்பாவும். ஆமா. அம்மா உனக்கு என்ன வேண்டும் கேட்கிறேன். அப்பா எவ்வளவு நல்லா கொடுப்பாங்க கேக்குறது. என்னமா வேணும் உனக்கு? என்ன வேணும் கேளுங்க. அது வேற கேட்டாலும் தருவோமா? நிஜமாவா? ஆமாமா. எது கேட்டாலும் தருவீங்களா? கேட்டாலும் தருவோமா? என்ன வேணும்? இந்நாட்டு ஏழை என்பதே கிடையாது. ஏழையில கண்ணீரே வரப்படாது. நீ ஒரு ஆளல் அரசி, நீ எதுக்கு அழுவுற? வேணும் எனக்கு நீங்க சொல்ற பொன் பொருள் எதுவுமே எனக்கு வேண்டாம். வேணும். நான் புறம்போக்குல இருக்கிறேங்க புளிய மரத்தாண்ட. எதுமா தப்பா நினைக்காத. அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுவா, புளி மாத்தாண்ட போய் இருப்பா. அது பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க. போய் கூப்பிடுவாங்க வாடின்னு. ஆனால் பாவம் பாய்க்கு கிடையாது, அங்க இடம் கிடையாது. நீயே பாத்து என்ன செய்ய. இடம் வேணும், அவ்வளவுதானே. இடம் தாராளமா கொடுங்க. என்னுடைய அரண்மனை எப்போ நீ நாட்டியம் ஆடினாயோ இருக்கிறது மட்டும் இடம் வேண்டாம்.
உங்க அரண்மனையில ஒரு வேலை போட்டு கொடுத்துக்கிறேன். நிறைய வேலை கொடுப்பாரு. அத்தா நீ நீண்ட நாளா கேட்டது ஒரு வேலைக்காரி, ஆமாங்க அருமையான வேலைக்காரி. ஆ. இவ்வளவு வச்சுக்கலாம் நம்ம ஒரு அரண்மனைக்கு வேலைக்காரியா? என்ன வேலை இருக்கு? பாத்ரூம் தாமா கழுவணும் கழுவுறியா அம்மா ஏற்கனவே ஒரு பாட்டி கழுவுனாங்க. என்ன நாங்க அவங்க இறந்து போயிட்டாங்க அம்மா டாய்லெட்லாம் கழுவியாமா டாய்லெட் மதர்லெட்லாம் டாய்லெட் பாத்ரூம் லெட்டின் எல்லாத்தையும் கழுவுவாங்க. சரிம்மா டாய்லெட் இல்ல அம்மா சொல்ற வேலை சரி, சரி. அப்பா நம்ம அரண்மனைக்கு பின்னால கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்க தங்க வச்சுக்கலாம். இனிமேல் உனக்கு எந்த குறையும் இருக்காது. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் தனியா கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. எனக்கு எதுனா குறைன்னா நான் யாரை கேட்க? கேட்கலாம். உங்களுக்கு கூட ஒத்தாசையா நான் இருப்பான். மேலோட்டமா செய்வேன், அவர் உள்ள செய்வார். ஏய், டேய், இல்ல இதயத்துக்குள்ள செய்வேன். ஏதாவது உதவி வேணும்னா எங்க அம்மாவை கேளுமா. ஏண்டி எனக்கு துணியா தான் இருக்கணும் வெனியா இருக்க கூடாது சரியா ஆமா நீ பெல்ல மட்டும் காட்டாதமா. ஏண்டா என்னடா எப்ப பார்த்தாலும் ஆமா பயமாகுது. இந்த மனோரமா ஒரு படத்துல அப்படிதான் இருப்பாங்க. எஜமா அவன் தப்பா நினைக்க, என் தம்பி கல்யாணம் நடத்து வாரம் அம்மா வந்துச்சுன்னா வசதி என்னடா பண நகை வேணுமா என்னடா வேணும் என்ன வேணும் அதெல்லாம் வேணாமா ஆ, அதெல்லாம் இது என்னதான் வேணும் ஆனா பலகாரம் வந்து விதவிதமா செய்ய போறேன். அப்படியா அதுவும் தேங்காயிலே செய்ய போறேன். தேங்காய் ஆமா பலகாரம் மொத்தம் தேங்காயிலே தேங்காய் செய்ய போறேன். போட்டதுன்னா அனுப்புமா? அதெல்லாம் ஒண்ணே வேணாம். நானு கல்யாண சத்தத்துல போய் கேட்டேன். அவங்க சொன்னாங்க தேங்காய் திருவுரு மிஷின் ரிப்பேர் அடடே. அதுக்கு என்ன இப்போ? அதனால அம்மா வந்துச்சுன்னா சேர்ல உட்கார வச்சு ஒரு 1/2 முடிய தேத்தி தேய்ச்சிக்குவேன். ஏய், அப்ப என் மனைவி பார்த்தா தேங்காய் மிஷின் நினைக்கிறியா? அது போல தான் தேங்காய் பிசின் ஏண்டா? இல்லையா? தேங்காய் சோறு ஏண்டா என்ன பார்த்தா அப்படியா இருக்குது நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன் அழகா இருந்து என் வீட்டுக்காரர் எனக்கு கட்டின்னு வந்திருக்கிறாரு என்ன பார்த்து அப்படி கேக்குறேன் ஏதமா சொல்லிக்கிறேன் நான் அழகு நாடு எப்போதும் நான் அழகுதான் இன்ஸ்டாகிராம் போட்டு அடிச்சு எப்படி போய் அவங்க தேங்காய் சொருண்டுவாங்க? எப்படி? நான் எவ்வளவு பெரிய இடம் பாக்குறேன் நானு அப்பா வரங்கப்பா, நான் வரங்க ஐயா. நீ அயல் நாட்டில் வந்த பின் உனக்கு ஒரு திருமணத்தை முடித்து விட்டால் எங்கள் கடமை தீர்ந்து அப்பா அண்ணன் கூட சொல்லிருக்காருப்பா. சரிப்பா உங்களுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் தான்ப்பா. நீங்க என்ன செய்யறீங்களோ அது எனக்கு சம்மதம். மகனே. அப்பா நீ வெளிநாட்டு வந்தவன். ஆமா அனுபவங்கள் போதாது, நாட்டு நகர உலக அனுபவங்கள் கண்டு சீக்கிரம் வா. நான் மகன் போய் பாத்து உணவு ஏற்பாடு சூரியவரி நாட்டுக்கு சூரியவரமனை சந்திக்க என்னுடைய சக்தினால் ஒரு பெண்ணை படைத்து சூரியவரி நாட்டிற்கு அனுப்பினேன். அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை என்னிடம் உரைக்க வேண்டும் என்று குகைக்குள் காத்துக் கொண்டிருக்கிறேன். சென்றவர்கள் இருவரையும் காணவில்லையே. சேர்த்துட்டீங்க. அன்பா, ஆமா பிரமாதமா சேர்த்துட்டேன். மன்னரும் தங்க இடம் குத்திட்டாரு. அருமை. இளவரசர் வந்தாரு, இளவரசி வந்தாங்க, ஆர்டர் பண்ணலாம் நடந்துச்சுங்க. அற்புதமாக இடம் ஆமா ஆமா விட்டது. இனிமேல் நண்பா, என்ன பண்ணோம்? நான் சொல்லும் செயலை அப்படியே செய்கிறாய். ஆகட்டுங்க. நண்பன் என்றால் உன்னைத்தான் சொல்ல போடு வேண்டும். கவிதை. உடன் பிறப்புகளால் கிடைக்க உறவு அதிர்ஷ்டம்